కట్టెదుర వైకుంఠము కాణా చైన కొండ తెట్టెలాయ మహిమలే తిరుమల కొండ. ஏன்னா இந்த சம்சாரம்ங்கிறது கடல்னு சொல்றது. சம்சார கடல்லேருந்து நாம தாண்டணுமானா பகவான் நமக்கு ஒரு தோணியை கொடுத்துருக்கான். தோணின்னா கப்பல் இல்லை படகு. அது இந்த உடம்பு ஆக்கை, இந்த உடம்பை கொடுத்துருக்கான். இந்த உடம்பை வச்சுட்டு நல்ல காரியங்கள் பண்ணி பகவானை அடையணும் அப்படிங்கிறது நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். அப்போ தான் இந்த சம்சார சாகரத்திலேருந்து நாம் தப்பிக்க முடியும். அதனால் பெருமாள் பரம கிருபை பண்ணுறார். பெருமாள் வேதத்தை படைக்கிறார், பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்ணுறார். அதே மாதிரி வேதத்தை விட வேதத்தை கூட குறிப்பிட்டவர்கள் தான் அத்தியனம் பண்ணலாம். அது பிராமண க்ஷத்ரிய வைஷ்யாள் அது பரியந்தம் அத்தியனம் பண்ணலாம். ஆனால் எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளும்படியாக ராமாயணத்தையும் நமக்காக வேண்டி கொடுக்கிறான். பாரதத்தினுடைய 2 கண்கள் இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதிகாசங்கள் 2. அது ஒன்று ஸ்ரீமத் ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இதிகாசங்களில் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்ததாக கொண்டாடப்படுறது. வெளிநாட்டவர்களும் அதை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது அமையிறது. ராமனுடைய குணானுபவத்தினால அப்படி உயர்ந்ததானது ஸ்ரீமத் ராமாயணம். இந்த ராமாயணம் எப்படி வெளிவந்தது, யார் மூலமாக ராமாயணத்தை நமக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பகவானுடைய லீலை. ரிக்ஷன்கிற ஒரு பேரில் ஒரு வேடுவன். அந்த வேடுவன் அவன் பண்ணக்கூடிய காரியம் என்னன்னா, அங்கே போகக்கூடிய மனுஷாரிடத்துலேருந்து தனத்தை பிடுங்கிறது, திருடுறது, இப்படியெல்லாம் தான் வழிப்பறி பண்ணுறது, வழிப்பறி கொள்ளை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த அந்த ரிக்ஷனுக்கு சப்தரிஷிகள் அவனுக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணுறார். ராமநாமத்தை கேட்டுட்ட அந்த ரிக்ஷன் மனசு பக்குவம் அடைஞ்சு நாம ஜபம் பண்ண ஆரம்பிச்சுடுறான் ராமநாமாவை. இந்த ராமநாமாவுக்கு அவ்வளவு பலன் சொல்லியிருக்கு. ஸ்ரீராமநவமின்னு கொண்டாடுறோம் இல்லையா? அயோத்திக்கு மறுபடியும் பாலராமனாக எழுந்தருளினார் இல்லையா? அவர் எழுந்தருளி பிரதிஷ்டா தினம் முடிஞ்சு முதல் ஸ்ரீராமநவமி இதுதானே லோகம் பூர்த்தியாக கொண்டாடிட்டு இருக்காளே, அயோத்தி ராமன் அயோத்தி ராமன். அப்ப அந்த சப்த ரிஷிகள் அவனுக்கு ராமநாமாவை உபதேசம் பண்ணதுனால தான் மெய்மறந்து ராமநாமாவை ஜபிச்சுட்டு இருந்தான். பிறகு சில காலம் கழித்து அந்த சப்தரிஷிகள் அதே காட்டு வழியாக வரும்பொழுது யாரோ ராமநாமா ஜபிக்கிறாளே அப்படின்னு தெரிஞ்சு பார்க்கும்பொழுது ஒரு புற்று இருந்தது. புற்றுக்குள்ளேருந்து அந்த சப்தம் வந்தது. உடனே வருணனை பிரார்த்தித்து வருணன் மூலமாக மழையை கொண்டு வந்து அந்த மழையினால் புற்று கலைக்கப்பட்டு அந்த புற்றில் இருந்ததான அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிஷி, அந்த ரிக்ஷன்கிற அந்த வேடுவன் ரிஷி மாதிரி ஆயிட்டான். புற்றுலேருந்து வெளியில் வந்ததுனால வால்மீகின்னு பேர். ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் வல்மீகம் அப்படின்னா புற்றுன்னு அர்த்தம். வல்மீகத்திலேருந்து வெளியில் வந்ததுனால வால்மீகி அப்படிங்கிறதான திருநாமம் அவருக்கு ஏற்பட்டது. உடனே சப்த ரிஷிகள் என்ன பண்ணுறா, இவன் ராமநாமாவை சொல்லி மனசு பக்குவப்பட்டுடுத்து, அதனால இவனுக்கு நாம் இனிமே உயர்ந்ததான ஞானத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு ஞானோபதேசமும் பண்ணுறார். ஞானோபதேசம் பண்ணி அதை தெரிஞ்சின்றதான வால்மீகி பூர்ணமான பக்குவம் அடைஞ்சுட்டார். இந்த ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது சாஸ்திரம் சொல்றது 100 கோடி விஸ்தீர்ணம், 100 கோடி ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது. அதை அப்படியே குறைச்சின்னு